ஒரு ஒரு பண்பாட்டு தளத்திலே மிக உயர்வான இடத்தில் இருக்கக்கூடிய கம்பபாரதி அவர்கள் இப்படி தங்கம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியது சரியா தவறா? ஒன்று நான் கேட்கிறேன், இப்பொழுது கள நிலைப்படுத்தும் கௌசல்யா என்றால் தெரியாது, தங்கம் என்றால் தெரியும். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவினுடைய அணி குறித்து தமிழரசு கட்சிக்கோ அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கோ அச்சங்கள் எதுவும் இல்லையா இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை அனுப்புவது? ஏன் அச்சப்படணும்? நுணலையும் தன் வாயால் தான் கிடமென்று சொல்றதுதான் அதே நிலைதான் போறேன். அதைத்தானே அரசியல் புரட்சி என்கிறார்கள். அப்படி கேள்வி கேட்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அவர் அப்படி குறுக்க கதைப்பதுதானே சரியான அரசியலுக்கு வழிவகுக்கும் என்று கதைக்கப்படுகிறது. அவருக்கு வாக்களித்தவர்களையும் அதிகமானவர்கள் இளையவர்கள், புதிய வாக்காளர்கள், கவர்ச்சிகளை நோக்கி வாக்களிக்கிறார். இந்த கதை பேச்சுக்கள் சமூக வலைத்தளங்களை இரண்டாவதற்குரிய காரணமும் அந்த ஒழுக்க போதனைகளுக்குள்ள சிறு வயதிலிருந்து இவர் வளர இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் எல்லோரும் தவறு செய்திருக்கிறார்கள். அதிலே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சிவசிவான்னு சொல்லி ஒரு மக்கள் பிரதிநிதி வாயில் சுத்தமாக இருக்கும். சமூகம் நேயர்களுக்கு வணக்கம். உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த வருடம் உள்ளூராட்சி சபை தேர்தல் இடம்பெறும் என்று அரசாங்க தரப்பிலே அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றது. இந்த நிலையில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு புதிய அரசியல் கலாசார மாற்றம் அல்லது ஒரு அரசியல் கிளர்ச்சி, இது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை எப்படி பாதிக்கப் போகின்றது என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் இருக்கின்றது. அது தொடர்பான இன்றைய இந்த விவாதத்திலே பங்கு பெற்றுவதற்காக இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார்கள் வலி தென்மேற்கு பிரதேச சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் திரு ஜோன் ஜிப்ரிகோ மற்றும் திரு ஜசிந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு தற்பொழுது தமிழ் தேசிய பரப்பிலே கட்சிகள் எப்படி தயாராகி கொண்டிருக்கின்றன? இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய அரசியல் கலாசார அலை, குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியினுடைய எழுச்சி மற்றும் யாழ் தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் சுயேட்சை குழு ஊசி சின்னம் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய அந்த கட்சியினுடைய எழுச்சி, இவை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் எப்படியான தாக்கங்களை செலுத்தும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக யாழ்ப்பாணத்திலே எதிர்பார்க்காத ஒரு அரசியல் கலாச்சாரம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அதற்கு பல காரணிகள் செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றன. குறிப்பாக பல வெளி பின்புலங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே காலங்காலமாக அரசியல் செய்து வந்த கட்சிகளிடையே ஏற்பட்ட ஒரு பிளவு என்பதை மக்கள் பெரிதளவு ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற வருத்தமான செய்தியும் தான் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அவ்வாறான நிலை இருந்த போதும் நாடாளுமன்ற தேர்தலுக்குரிய அகப்புறச் சூழல்கள் அல்லது அதற்குரிய அரசியல் காரணிகள் ஒரு வகையானதாகவும், உள்ளூராட்சியை பொறுத்தவரை அது ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய பிரச்சனைகளை அல்லது அங்கு செய்ய வேண்டிய விடயங்களை முன்னிறுத்தியதாகவும் இருப்பதால் நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலுக்குரிய அந்த சூழல்கள் உள்ளூராட்சி தேர்தலில் பெரியளவு தாக்கம் செலுத்தும் என நாங்கள் நம்பவில்லை. தேசிய மக்கள் சக்தி அரசியல் புரட்சியை செய்திருக்கின்றது. குறிப்பாக பழைய தமிழ் தேசிய கட்சிகளினுடைய வீழ்ச்சி இடம்பெற்றிருப்பதாக சித்தரிக்கப்படுகின்றது. குறிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலிலே வடக்கு கிழக்கில் பொதுவாக இலங்கையில் பரவலாக அளிக்கப்பட்ட வாக்குகளுக்கு வித்தியாசமாக வாக்குகள் அளிக்கப்பட்டிருந்தன. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்குத்தான் நாடு பூராகவும் வடக்கு கிழக்கு உட்பட வாக்குகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் எப்படி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த பதில்கள் அல்லது பெறுபவர்கள் செல்வாக்கு செலுத்தாது என்று எப்படி கூறலாம்? அதாவது பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் நடத்தப்பட்ட கால இடைவெளியும், பாராளுமன்ற தேர்தல் நடந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்பட போகிற கால இடைவெளியும் வேறுபடுகிறது. ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் வடக்கு கிழக்கில் அவ்வளவு செல்வாக்கு அவர்களால் பெற முடியாமல் இருந்தது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அன்றே பாராளுமன்றத்தை கலைத்தார்கள், தேர்தலை அறிவித்தார்கள். நான் நினைக்கிறேன்
இந்த பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்னர் அடுத்த ஒரு 6 மாத இடைவெளிக்கு பின்னர் நடத்தப்பட்டிருந்தால் வடக்கு கிழக்கிலே இந்த அளவு வெற்றி அவர்களால் பெற்றிருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது பாராளுமன்ற தேர்தல் முடிந்து 6 மாத இடைவெளிக்கு பின்னர் வைக்கப் போகிறார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் பாராளுமன்ற தேர்தல் என்பது என்னுடைய ஒரு நிலைப்பாட்டு உணர்வின்படி அது ஒரு நாடு பூராகவும் ஏற்பட்ட ஒரு வலிமையான தாளமுக்கம். ஒரு நாடு பூராவும் ஏற்படுகிற தாளமுக்கத்திலே எல்லா மாவட்டங்களிலும் மழை பெய்யும். அப்படி பெய்த ஒரு மழை தான் அந்த தேர்தல் பெறுவது. இப்போ தாளமுகம் கலைந்து விட்டது. இப்போ தாளமுகம் கலைஞ்சிடுன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா நேரடியாகவே கேட்குறேன், இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாநகர சபையாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் அங்கம் வகித்த வலி தென்மேற்கு பிரதேச சபையாக இருக்கட்டும், எந்த கட்சி பெரும்பான்மையை கைப்பற்றும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இப்பொழுது நான் தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு முன்னாள் உறுப்பினராக இருக்கிறேன். நீங்கள் என்னிடம் அதை கேட்டால் நான் தமிழரசு கட்சி தான் அந்த ஆட்சி அமைக்கும் அந்த பலத்தோடு இப்பொழுதும் இருக்கிறது என்று தான் நான் சொல்லுவேன். தமிழரசு கட்சியிலே ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்லுகிறீர்கள். தற்பொழுது இருக்கக்கூடிய எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த கட்சி நிலவரங்கள் பாரிய செல்வாக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. முன்னரே குறிப்பிட்டது போல ஜனாதிபதி தேர்தலும் சரி, பாராளுமன்ற தேர்தலும் சரி, ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. என்னுடைய கேள்வி எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், தற்பொழுது 2 நாட்கள் 3 நாட்களுக்கு முன்னராக அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய தலைவர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். தமிழ் பிரதிநிதிகள் யாவரும் ஒன்றாக கூடி நாங்கள் கலந்தாலோசிக்க இருக்கின்றோம் என்று. இந்த விடயம் எந்தளவு தூரத்துக்கு சாத்தியமாக இருக்கின்றது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அதாவது கஜேந்திரகுமார் அவர்கள் அதை கேட்பதற்குரிய காலத்தை பிந்தித்தான் கேட்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் எல்லோரும் தவறு செய்திருக்கிறார்கள். எல்லாரும் தங்களுக்கான ஒரு அடி வாங்கி ஒரு வலியை உணர்ந்த பின்னர் தான் இதை செய்கிறார்கள். ஆனால் அது கூட இதே சுத்தியோடு கேட்கிறார்களா என்றால் அது கொஞ்சம் காலம் போகத்தான் தெரியும். இப்போ நான் சொல்ல வர்றது உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது அது முழுக்க முழுக்க வேறுபட்டது. வரப்போகிற உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஏற்கனவே இருந்த உள்ளூராட்சி சபையினுடைய உறுப்பினர்கள் மக்களுக்கு நிறைய விஷயங்களை செய்தும் காட்டியிருக்கிறார்கள், களத்திலே நின்று செய்திருக்கிறார்கள். தற்பொழுது வருகிற அனர்த்தங்களிலிருந்து அத்தனை விடயங்களை அவர்கள் களத்தில் நின்று கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் என்பிபியினுடைய அலை என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும், மக்கள் மத்தியில் பல கேள்விகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்கள் வந்த பிறகுதான் சொல்லுகிறார்கள், இதுவரைக்கும் இல்லாத உப்புக்கும் புளிக்கும் பஞ்சம் வந்திருக்கிறது என்று முணுமுணுப்பவர்களும் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். பொங்கல் பொங்குறதுக்கு அரிசி இல்லையே என்ற ஒரு ஆதங்கத்தோடு இருப்பவர்களும் இருக்கிறார்கள். வந்தவுடனே பெட்ரோல் 150 ரூபாவால் குறைக்க முடியும் என்று பேசினவர்கள் 5 ரூபாவை கூட குறைக்க சரியாக மக்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். மின்சார பட்டியலை நாங்கள் மின்சார பில்லை குறைப்போம் என்று சொன்னவர்கள் இனி 3 வருடத்துக்கு பின்னாலே தான் அதை பற்றி ஆலோசிக்க முடியும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவை எதிர்பார்க்கப்பட்டது. இவர்கள் வந்தால் இப்படி நடக்கும் என்ற எதிர்பார்ப்போடு வாக்களித்த மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடியை ஏற்படுத்தியிருக்கிறது, உணர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. அவை அந்த அடிப்படையில் அவர்களுடைய இப்பொழுது சாதாரணமாக நாங்கள் தான் இப்பொழுது அந்தந்த வட்டாரங்களுக்குள்ளே சாதாரண மக்களோடு ஊடாடி உறவாடுபவர்கள், பேசுபவர்கள், சந்திக்கு சந்தி இடத்துக்கு இடம் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். பேசுகிற பொழுது அவர்கள் ஒரு அதிருப்தி தான் இப்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஒன்றும் நடக்காது, இது ஒன்றும் செய்யாது, இதுவும் வராது என்று சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் மக்களுடைய மனநிலையில் ஒன்று இருக்கிறது என்றால், உள்ளூராட்சி சபை தேர்தல் வேறு என்பதும் மாகாண சபை தேர்தல் வேறு என்பதும் பாராளுமன்ற தேர்தல் வேறு என்பதும் ஜனாதிபதி தேர்தல் வேறு என்றும் பிரித்து பார்க்குற பக்குவம் வடக்கு மக்களுக்கு இருக்குது, யாழ்ப்பாண மக்களுக்கு இருக்குது. அவை அந்த அடிப்படையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அவர்கள் தங்களுக்குரிய தேர்தலாக பார்க்குற பக்குவத்தோடு தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அதுக்கு சரியான வாக்கினை அளிப்பார்கள் நாங்கள் நம்புகிறோம். தேசிய மக்கள் சக்தி ஒரு புறம் இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவினுடைய அணி குறித்து தமிழரசு கட்சிக்கோ அல்லது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கோ அச்சங்கள் எதுவும் இல்லையா இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை அணுகுவதில்? ஏன் அச்சப்படணும்? உங்களுக்கு தெரியும், அண்மையில் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்கள் ஒரு பதவியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்திருந்தார். யாழ் மாநகர சபை தேர்தல் இடம்பெறுமாக இருந்தால் அர்ச்சுனா அணி வெற்றி பெறும் என்று கூறியிருந்தார். குறிப்பாக அந்த அணியிலே இருக்கக்கூடிய சட்டத்திரணி கௌசல்யா மேயராக வருவார் என்கின்ற ஒரு விடயத்தை கூட அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆகவே பொதுப்பட்ட ஒரு நிலைப்பாடு அப்படித்தானே இருக்கின்றது இல்லையா?
அது இந்த தேர்தலில் அவருக்கு கிடைச்ச வெற்றிக்கு பின்னாலே தற்போது நடக்கிற மாவட்ட செயலகங்களில் இருக்கக்கூடிய டிசிசி மீட்டிங்களில் போய் குழப்புவதும். இதில் என்னென்னா, இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அர்ச்சுனா பல கேள்விகளை கேட்கிறார். இதற்கு முன்னால் நடந்த இந்த டிசிசி மீட்டிங்குகள்லையும் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுவது. ஆனால் இவ்வளவு தூரத்திற்கு ஒரு அதிகாரிகளை மட்டம் தட்டி கேட்குற அளவுக்கு ஒரு தரம் அந்த அளவுக்கு பலவீனமானாக்கள் ஒரு தரம் அங்கே போகிறதில்லை. அதிகாரிகளுடைய அவர்களுடைய அந்த உணர்வுகளை மதித்து கொண்டு ஒரு வேலை திட்டம் எவ்வளவு தூரத்துக்கு முன்னகர்கிறது, எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பது எல்லாம் முன்னைய மீடியா கூட்டங்கள்லையும் அது சுட்டி காட்டப்படுவது. நீங்கள் கேட்ட கேள்வியின்படி பார்க்கிற போது அச்சம் என்பது ஒரு கட்சி உணர்வுமாக இருந்தால் அவர்கள் அந்த அரசியல் தளத்திலிருந்து விலத்த வேண்டியவர்களாகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் அரசியலில் வெற்றி தோல்வி எதிர்பாராத எழுச்சிகரமான வெற்றிகள் எல்லாம் கடந்தவர்கள் தான் இன்றைக்கு இந்த கட்சிகளிலே இருப்பவர்கள். திடீரென்று ஒரு அதிர்ஷ்ட லாப சீட்டை பெற்றவர்கள் போல் நாங்கள் செயற்பட முடியாது. ஏனென்றால் நாங்கள் மக்களோடு நீண்ட காலம் பயணித்திருக்கிறோம், அவர்களுடைய வழிகளை உணர்ந்திருக்கிறோம், அவர்களுடைய ஒவ்வொரு துன்பங்களையும் உணர்ந்திருக்கிறோம். எங்களால் முடிந்தவரை அவற்றுக்கான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறோம், பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சித்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உணர்ச்சிகரமான ஒரு ஊடக அரசியல், சமூக வலைத்தளங்களுக்கான அரசியலை நாங்கள் செய்வதாக இருந்தால் அது மக்களை ஒரு நாணயமற்று ஏமாற்றுகிற ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கும். நான் கேட்கிறேன், இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து நீண்ட மாதங்கள் ஆகிவிட்டது. திரு அர்ச்சுனா அவர்கள் கேள்வி எழுப்பிய எத்தனை விடயங்களுக்கு அவர் மக்களுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு பதில் வேண்டும். அடுத்தது சாவகச்சேரி விடயத்துக்கு வருவோம். அங்கிருந்து தான் அவர் மக்களுக்கு அறிமுகமானார். அந்த விடயத்திலே அந்த வைத்தியசாலை தொடர்பிலே இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கிற தகவல்கள் மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் பல வைத்தியர்கள் மன உளைச்சலால் இன்றைக்கு வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் செய்வது அரசியல் அல்ல, அது ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக், ஒரு உளவியல் தாக்குதலைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய அந்த கதை பேச்சுக்கள் சமூக வலைத்தளங்களை ரெண்டாவதற்குரிய காரணமும் அந்த சில சிந்தனை ஓட்டங்களிலே அவர் எது ரெண்டிங் ஆகுமோ அதை மட்டும்தான் கதைக்கிறார். அப்படி மக்களுக்கான அரசியலை நாங்கள் செய்ய முடியாது. இன்று வரைக்கும் யாரும் அப்படி செய்தவர்களும் அல்ல. ஆனால் அதை அவர் நியாயப்படுத்துகிறார். நான் ஓப்பனாக தானே இருக்கிறேன், நாங்களும் திறந்த புத்தகமாகத்தான் இருக்கிறோம், எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளும் திறந்த புத்தகமாக தான் இருக்கிறோம். எங்களுடைய கைகளிலே இன்றைக்கு எந்த கரைகளும் யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் நாங்கள் அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களில் யார் மீதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறதா? இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். இல்லை, ஒருவர் மீதும் இல்லை. எங்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய திரு சித்தார்த்தன் அவர்கள் கொடுத்து அழிந்தவர்களே ஒழிய எடுத்து அழிந்தவர்கள் அல்ல. இன்றைக்கு கோப்பாய் கல்வியற் கல்லூரி இருக்கிறது. அந்த கல்வியற் கல்லூரி உருவாக்கப்படுவதற்கு காணியை 260 பிறப்பு காணியை நன்கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். அரசியலிலிருந்து அவர்கள் எதையுமே பாக்கெட்டுக்குள் படுக்கவில்லை, மக்களுக்காகத்தான் செயற்பட்டிருக்கிறார்கள். ஆக நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வை காண்பவன் தான் தலைவன், பிரச்சனையாக வைத்திருப்பவன் தலைவன் அல்ல. அப்படிப்பட்ட ஒருவரை ஏன் மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள்? கொடுத்து அழிந்தவர்களை ஏன் மக்கள் புறக்கணித்தார்கள்? சமூக வலைத்தளங்களினுடைய அவதூறான பிரச்சார யுக்திகள், அதை விட அவரை நோக்கித்தான் அந்த பிம்பம் ஒன்று இருந்ததுன்னா அவர் தான் கதைக்கக்கூடிய ஆளுன்ற மாதிரி குறுகிய காலத்துக்குள்ள அவர் தன்னை பிரபலப்படுத்தி கொண்டது. சரி, இந்த சமூக வலைத்தள பிரச்சார அவதூறுகள் கடுமையாக செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றன என்கின்ற அந்த விடய பரப்பிலே அண்மையில் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு அரசியல் துறைக்கு அப்பாற்பட்டு நீங்கள் பட்டிமன்ற பேச்சாளராக இருந்திருக்கிறீர்கள், நீங்கள் ஒரு அரசியல் விஞ்ஞான பட்டதாரியாக இருந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த தமிழுக்கு தொண்டாற்றக்கூடிய கம்பன் கழகத்தைச் சேர்ந்த கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவருடைய பிரசங்கங்கள் அனைத்தையும் பார்த்தவர்களாக அதனோடு பயணப்பட்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அவருக்கு அரசியல் சார்ந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர் வழங்கிய பதில் சர்ச்சைக்கு உள்ளாகி இருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் அணியைச் சேர்ந்த கௌசல்யா அவர்களை தங்கம்தான் மேயராக வருவார் என்கின்ற ஒரு பதிவை அவர் இட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து சர்ச்சைகள் வெடித்திருக்கின்றன. அதனை வைத்து வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய தனிப்பட்ட வலையொலி பக்கத்திலே பதிவிடுகின்ற
கருத்துக்கள் அரசியல் ரீதியாகவும் மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இருக்கின்றன. இவ்வாறான ஒரு அரசியல் கலாச்சாரம் வளர்ந்து வருவதனை ஆரோக்கியமானதாக பார்க்கின்றீர்களா, அல்லது இனிமேல் வருகின்ற காலத்தில் இப்படித்தான் அரசியல் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு வழிக்குள் தள்ளுவதாக இந்த முயற்சிகள் இருக்கிறதா? இல்லை, ஒன்றை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னால், அவர் வந்த காலத்தில் அரசியலுக்கு வர முதலே ஆதாரம் இல்லாமல் ஒரு இனத்தை கடுமையான சேதாரத்துக்கு கொண்டு போகிற முயற்சியில் தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதுக்கு இன்னும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இது இனத்தினுடைய சேதாரம் புரிய போகிறது. இவர் சரியான ஒரு ஜெயராஜை போல, திருமுருகனை போல, அப்பா குட்டி தங்கம்மா போல ஒரு மத தலைவர்களுடைய ஒழுக்க போதனைகளுக்குள்ள சிறு வயதிலிருந்து இவர் வளரையில்லை. இவர் அப்படி ஒரு ஒழுக்க கருத்துக்களை கேட்டு மத போதனைகளை செவி மடுத்து ஒரு இறை சிந்தனையோட வந்திருந்தால் என்ன போன உடனே பௌத்தன் பதிஞ்சு போட்டு போனவர் தனக்கு தெரியாதுன்னு சொல்றேன். சரி, அவர் சிறு வயதில் அந்த ஒழுக்க கட்டுப்பாட்டுகள் இல்லாதவராக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு பண்பாட்டு தளத்திலே மிக உயர்வான இடத்தில் இருக்கக்கூடிய கம்பவாரதி அவர்கள் இப்படி தங்கம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியது சரியா தவறா? ஒன்று நான் கேட்கிறேன். இப்பொழுது நிலைப்படுத்தும் கௌசல்யா என்றால் தெரியாது, தங்கம் என்றால் தெரியும். எல்லோருக்கும் தெரிந்த பரிச்சயமான ஒரு சொல்லை பயன்படுத்துவது ஒரு விடயத்தை இலகுவிலே கொண்டு போய்விடும். அவர் சரியாக அதை சொல்லியிருக்கிறார். தங்கம் என்றால் தெரியும், தங்கம் வெல்லும் என்றால் இவர்கள் தான் வெல்ல போகிறார்கள். அதில் என்ன தவறு இருக்கிறது? குறிப்பாக இந்த விடயத்திலே ஒரு விடயத்தை நாங்கள் நோக்க வேண்டும். தமிழ் அரசியல் தரப்புகள் சரி, அல்லது அரசாட்சி என்று சொல்கின்ற பொழுது இலங்கை ஜெயராஜ் என்பவர் தமிழ் அரசியல் தரப்பிலே ஒரு பாரிய செல்வாக்கை செலுத்துகின்றார். 2 கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் இருக்கிறீர்கள். எது சரியோ அதை சரியாகவும், எது பிழையோ அதை பிழையாகவும் வெளிக்கொண்டு வருபவர் தான் இலங்கை ஜெயராஜ் இருக்கிறார். இந்த விடயத்திலே அவர் மீது ஒரு அநாகரிகமான சொற்பிரயோகத்திலே வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரால் வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு, இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக தமிழ் தரப்பினுடைய அரசியல் தலைவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு கண்டனத்தையுமே தெரிவிக்கவில்லை. நடந்து 3 நாட்கள் ஆகிவிட்டது, எந்தவித கண்டனங்களையும் தெரிவிக்கவில்லை. இதை பார்க்கின்ற பொழுது இவர்களும் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினரோடு சேர்ந்து பயணிக்க தயாரான நிலையில் இருக்கிறார்களா? இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கலாச்சாரத்தை கொண்டு வரார். அது இனத்துக்கு புறம்பான ஒரு கலாச்சாரம், எங்களுடைய இன அடையாளத்துக்கு புறம்பான ஒரு கலாச்சாரத்தை அசிங்கம். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மதத்தை உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு துறையிலையும் ஈழத்துக்கு அஞ்சுகிறவர்கள். பேராசிரியர் என்றால் சிவத்தம் என்று இந்தியாவில் சொல்லிப்பார்கள், அஞ்சுவார்கள். சிவத்தம் என்றால் அஞ்சுவார்கள். அதுபோல சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள் ஜெயராஜன் போய் சொல்லி பாருங்கள். இந்தியாவில் கம்பன் பாரதி இலங்கை ஜெயராஜன் சொல்லுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். அந்த அளவு தூரத்துக்கு அவருடைய ஒரு மிகப்பெரிய துறையில் ஒரு அனுபவம் இருக்கிறது, அறிவாற்றல் இருக்கிறது. ஆனால் அவரை போய் இன்றைக்கு ஒரு அடியண்டமான வார்த்தை, வெறுப்பூட்டும் வார்த்தை, அடியண்டமான வார்த்தை. உன்னண்ட ஒரு மக்கள் பிரதிநிதி வாயில் சுத்தமா இருக்கணும். ஏண்டா ஒன்று சொல்றது, நுணலையும் தன் வாயால் தான் கிடமென்று சொல்றதுதானே, அதே நிலைதான் போகிறேன். யாகாவராயினும் யாகாக்க காவாக்க சோகாப்பர் சொல்ல வள்ளுவர் சொல்றேன். அதெல்லாம் எங்க புரிய போறது? ஏனென்றால் இலக்கிய துறைகளோடு, ஒரு ஒழுக்கத்தோடு, ஒரு மதத்தினுடைய போதனையோடு ஒரு சமூகத்தை நல்வழிப்படுத்த வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு அது இல்லாததுனாலதான் இன்றைக்கு எங்களுடைய இனம் தன்னைத்தானே அழித்து கொண்டு போகிறது. அதை பற்றி கவனம் செலுத்துறதுக்கு ஒரு தரம் இல்லை. அதை பற்றி பேசுவோம். அதை பற்றி என்ன நல்ல தலைவர் மீடியாவில் உனக்கு இத்தனை லட்சத்துக்கு மேலே ஆக்கள் இருக்கிறேன்னு சொல்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பொறுப்பாக வந்திருக்கணும். பேசுங்கள், நாங்களும் உங்களுக்கு பின்னால் லைக் போடுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். பேசுங்கள். இன்றைக்கு இருக்கிற போத கலாச்சாரத்திலிருந்து ஒரு இளைய சமுதாயம் விடுபட்டு வரணும் என்று பேசுங்கள். அந்த லைஃப்பில் போடுங்கள். நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு பாடசாலை பிள்ளைகள் எல்லாம் சகோதரத்துவத்தோடு அச்சம் இல்லாமல் பாடசாலைக்குள்ளே போய் மீண்டும் வீட்டு போய் சேரக்கூடிய ஒரு சூழல் உருவாக்க போகிறேன் என்று கிளந்தனது வாருங்கள். நாங்கள் உங்களுக்கு பின்னாலே வருகிறோம். உண்மை இல்லையா? இன்றைக்கு இந்த நாட்டில் இருக்க முடியாமல் நம்பிக்கை இல்லாமல் போகிற மக்களை தடுத்து நிறுத்த ஒரு வழியை கொண்டு வந்து சொல்லுங்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அது இல்லை. ஆனால் என்னென்ன இனத்தினுடைய இருப்புகளை அப்படியே இல்லாமல் செய்கிற ஒரு மறைமுக காய் நகர்த்தல் தான் இவரின் மூலமாக செய்யப்படுகிறது. இது இப்பொழுது அல்ல, உடனடியாக இல்லை, இன்னும் சிறிது காலத்துக்கு முன்னே இதன் உண்மைத்தன்மை பொய்கள் உடனடியாக எழும்பி நின்று கூத்தாடும். உண்மை அமர்ந்து போயிருக்கும். நீண்ட காலம் அப்படி இருக்காது. வெளியில் வேற எல்லாரும் அடிபட்டு தான். இது என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியும்படி திரு இலங்கை கம்பவாரதி ஜெயராஜ் அவர்கள் தொடர்பில் அவருடைய இலக்கிய பிறப்பாளுமை கேள்விக்குட்படுத்தப்பட முடியாது. அவருடைய அரசியல்
கேள்விக்கு உட்படுத்தப்படக்கூடியது அவருடைய அரசியல் நிலைப்பாடு. அதற்காக வேண்டி நாங்கள் அவருடைய ஒழுக்கம் தொடர்பிலும் சில விமர்சனங்கள் சொல்லப்படுகிறது. அது சரிபிள்ளை நாங்கள் சொல்ல மாட்டோம். அதில் சரிபிள்ளைகள் நான் சொல்ல வரையில்லை. என்னென்னு சொன்னால், கடந்த காலத்தில் இந்த ஒழுக்க பிரச்சனைகள் தொடர்பில் நாங்கள் ஒவ்வொருத்தருக்கு மேலே கேள்விகள் எழுப்ப வழிக்கிட்டால் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு மேலே கேள்வி எழுப்ப வேண்டிய நிலப்பாடு இருக்குது. அதே நேரம் திரு அர்ஜுனா அவர்களுக்கு நான் சொல்லக்கூடியது, நீங்கள் கண்ணாடியை பார்த்தபடி கதைக்க கூடாதுன்றது தான் நான் அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு இது. அவருக்கு ஆலோசனை சொல்கிறது பிடிக்காது என்றாலும் நான் நீங்கள் கேட்ட வினாவுக்கான பதிலாக தான் இதை சொல்கிறேன்ன்றதை ஊடகம் வாயிலாகவும் அவருக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். ஆலோசனை அல்ல இது. ஏனென்றால் கண்ணாடியை பார்த்து தயவு செய்து கதைக்காதீங்க. ஒழுக்கம் தொடர்பில் கண்ணாடியை பார்த்து நீங்கள் கதைக்க வேண்டாம்ன்றது தான் எங்களுடைய நிலப்பாடு. அதே நேரத்தில் திரு கம்பபாரதி அவர்களுடைய தொடர்பிலே அவர் தெரிவித்த கருத்து தொடர்பிலே என்னுடைய முன்னர் கதைத்தவர் சொன்னது போன்றுதான், மடைமாற்றுகிற வேலைகளைத்தான் திரு அர்ஜுனா செய்கிறாரோ என்ற கேள்வி எங்களுக்குள்ள இருக்கிறது. ஏனென்றால் அவர் அரசியலுக்கு இன்றைக்கு புதியதாக வந்திருக்கலாம். நாங்கள் நீண்ட காலமாக எங்களுடைய இளம் பிராயத்திலிருந்தே இந்த அரசியலில் பயணித்து வருகிறோம் என்ற ரீதியிலே நாங்கள் சொல்லக்கூடியது, இன்றைக்கு யாழ்ப்பாணத்திலே, யாழ் தேர்தல் மாவட்டத்திலே கதைக்க வேண்டிய பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது. மிக குறிப்பாக இளையோருடைய அதிகரித்துள்ள போதை பாவனை, அதனூடாக அவர்களுடைய ஏற்பட்டிருக்கிற ஒழுக்க சிதைவுகள். இன்றைக்கு எந்த ஒரு பகுதிக்கு நீங்கள் போனாலும் அந்த பகுதியிலே ஒழுக்க சிதைவான ஒரு இளைஞர் குழாமினை பார்க்கக்கூடிய நிலைமை, துர்ப்பாக்கியமான நிலைமையில ஏற்பட்டிருக்கு. அதுக்கு எது காரணம் என்று பார்த்தீங்கன்னா, இந்த சமூக வலைத்தளங்கள் ஒரு குறித்த தாக்கத்தை செலுத்தி இருக்கு. அந்த டிக்டாக் செயலிகள், அப்படியான இது, அந்த செயலிகளை அடிப்படையாக வச்சு தான் இவற்றை அரசியலும் போகுது. அப்போ இவர் 24ஆம் போட்டை ஒவ்வொரு நாளும் பின்னேறும் போய் நின்று பாருங்க. ஹாஸ்பிட்டலில் 24ஆம் போட்டுக்கு போங்க, ரத்தம் ஒழுகொழுக எத்தனை இளைஞர்கள் அங்கே வருகிறார்கள். இவர் அந்த செயலிகளை மையமாக வச்சு தான் இவற்றை அரசியலும் போகுது. அப்போ அவர் அதுக்குள்ளால ஒரு இளைஞர் சமுதாயத்தை மடமாற்று, அவருக்கு வாக்களித்தவர்களையும் அதிகமானவர்கள் இளையவர்கள், புதிய வாக்காளர்கள், கவர்ச்சிகளை நோக்கி வாக்களிக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த இனத்தினுடைய கடந்த கால வலிகள், வேதனைகள், துன்பங்கள் விளங்கவில்லை. இதுதான் உண்மையான மறக்க முடியாத உண்மை. அப்போ அவர் அதை நோக்கித்தான், அந்த ரெண்டிங்கை நோக்கித்தான் அவர் கதைப்பார். அதால தான் ஆபாசமாகவும் அவரால் கதைக்க முடியுது, மிக மோசமாகவும் கதைக்க முடியுது, நான் இல்லை ஏஐயில் செய்துட்டாங்களென்றும் அவரால் மறுக்க முடியுது. இதை ஒரு நல்ல ஒரு பட்டுணர்ந்த அரசியல்வாதி அல்லது மக்களுக்கான அரசியல் செய்கிறவர்கள் அவர் கதைக்க முடியாது. அதை நாங்கள் மறுக்கிறோம், அதை கண்டிக்கிறோம். ஆனால் அதிலே ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சிவசிவான்னு சொல்லி இறைவனுடைய பேரை பாவிச்சிருக்கிறேன். நான் ஒரு கத்தோலிக்கன், ஆனால் சைவ மதத்தை மதிக்கக்கூடியவன், அதை அந்த ஒழுக்கங்களுக்கு விழுமியங்களுக்கு மதிப்பளிக்கக்கூடியவன். எனக்கு கூட அது மிக வேதனையாக இருக்கிறது. என்னென்றால், கடந்த காலங்களிலே சிவசேனை, ருத்ரசேனை அவ்வாறு மத விழுமியங்களை பாதுகாப்பதற்குன்னு 1000 அமைப்புகள் இந்த யாழ்ப்பாணத்திலே கொடி பிடித்தன. எத்தனையோ சிறிய சிறிய பேச்சுவார்த்தையில் தீர்க்கப்பட வேண்டிய விடயங்களுக்கு கூட கொடி பிடித்தார்கள், போராடினார்கள். ஆனால் இன்றைக்கு சிவசிவா என்ற ஒரு வசனத்தை பாவித்து ஒரு அபிஷேகம் தொடர்பான ஒரு ஆபாச வசனத்தை இவர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் இன்றைக்கு உறக்கத்தில் இருக்கிறார்கள். எனக்கு வேதனையாக இருக்கிறது. நான் மதத்தால் கத்தோலிக்கனாக இருந்தாலும் எனக்கு வேறு வேதனையாக இருக்கிறது. ஒரு பொறுப்பு வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இவ்வாறு பேசிவிட்டாரே என்று. ஆனால் அந்த அமைப்புகள் எங்கே? மரவன் பிளவு சர்ச்சையை எங்கே? ருத்ரசேனி என்று கொடி பிடித்து முரண்பாடுகளை வளர்த்தவர்கள் எங்கே? அவர்கள் உறக்கத்தில் இருக்கிறார்கள். இது மத நிந்தனையாக படவில்லையா? அல்லது அண்ணாமலை சொன்னால்தான், அல்லது தமிழ்நாட்டிலிருந்து மெசேஜ் அல்லது இந்தியாவிலேருந்து மெசேஜ் வந்தால் தான் நீங்கள் கொடி பிடிப்பீங்களா? இதை தான் நான் கேட்க விரும்புகிறேன். ஒரு பொறுப்பு வாய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இதை சொல்லியிருக்கிறேன். அரசியல் பேச்சு கலாச்சாரம், இடம்பெற்று கொண்டிருக்கின்ற அரசியல் மாற்றம், இவை ஒரு இனத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக காணப்படுகின்றன. அரசியல், பொருளாதார, சமூக மாற்றத்தில் மிக முக்கியமாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய விடயங்களாக இருக்கின்றன. ஆகவே இப்படியான இந்த அரசியல் மாற்றம் நல்ல நிலையை நோக்கி செல்கிறதா, தீய நிலையை நோக்கி செல்கிறதா என்பது காலத்தாலும் மக்களாலும் தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயங்களாக இருக்கின்றது. இந்த இவ்வாறான விடயங்கள் குறிப்பாக யாழ் தேர்தல் மாவட்டத்திலே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த புதிய அரசியல் மற்றும் பழைய அரசியல் கலாச்சாரங்களுக்கு இடையிலான மோதல்கள் எப்படியான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றன என்பதனை வருகின்ற உள்ளூராட்சி தேர்தலிலே காணக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே இடம்பெற்ற தேர்தல்களும் அந்த விளைவுகளை வெளிப்படுத்தி இருக்கின்றன. அதில் இருந்து சரியானவை இன்னமும் வடிகட்டப்பட்டு எடுக்கப்படும் என்பதனை இந்த உள்ளூராட்சி தேர்தல்கள்
தேர்தல்களின் முடிவுகள் வெளிப்படுத்தலாம். அதேவேளை தேசிய ரீதியில் தேசிய மக்கள் சக்தி சொன்னதை செய்திருக்கிறார்களா என்பதனையும் இந்த உள்ளூராட்சி தேர்தல் வெளிப்படுத்த காத்திருக்கின்றது. இந்த அரசியல் விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் விவாதத்திலே பங்கேற்றிருந்த முன்னை நாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் திரு ஜோன் ஜிப்ரிகோ மற்றும் திரு ஜசிந்தன் ஆகியோருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.